மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, அன்பான வணக்கம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பிலான இந்த அற்புதமான நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு கொண்டாட்டம். நம் மீட்பர் இயேசுவை கொண்டாடுதல், இயேசுவின் திருவுடலாம் திரு அவையை கொண்டாடுதல், திரு அவையின் உறுப்பினர்களாகிய நம்மை கொண்டாடுதல். இந்த கொண்டாட்டம் திரு அவையின் வரலாற்றில் பல்வேறு காலகட்டத்தில் நிகழ்ந்து வருகிறது. அதில் மிக முக்கியமானது யூபிலி கொண்டாட்டம். ஆமாம், இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டுகளை நாம் நினைவு கூறுகிற யூபிலி ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாட நமது திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கிறார். வாங்க, இந்த யூபிலி ஆண்டுனா விவிலியத்தின் பார்வையிலே, வரலாற்றிலே எங்கிருந்து நாம் பார்க்கிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, நமது திரு அவையினுடைய வரலாற்றில் எப்போ வந்துச்சு, அதனுடைய சாராம்சம் என்ன, இன்று இந்த யூபிலி ஆண்டுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இது போன்ற பல்வேறு கருத்துக்களை நம்மோடு உரையாடி நம்மை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் பிறரன்பிலும் ஆழப்படுத்த கடவுள் கொடுத்திருக்கிற வரமாக நம் மத்தியிலே வந்திருக்கிறவர் தான் மேதகு ஆயர் அருள் செல்வம் ராயப்பன். அன்போடு ஆயரை வரவேற்போம். வணக்கம் ஆயரே. நம்ம ஆயர் அவர்கள் நம்மளுடைய திருச்சபை சட்டத்தில் அதை கற்றுக் கொடுக்கிற வல்லுனர். இப்போ இந்த யூபிலி ஆண்டை பற்றி அவரிடம் ஒரு சில கேள்விகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆண்டவரே, இந்த யூபிலி ஆண்டு இது நம்மளுடைய விவிலியத்தில் எங்கிருந்து வந்திருக்கிறது, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். எத்தனையோ ஜூபிலி கொண்டாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். மறை மாவட்டத்தில், பங்குகளில், நிறுவனங்களுடைய ஜூபிலி, தனி ஆட்களின் ஜூபிலி, இப்படியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னுடைய தொடக்கம் முக்கியமாக லேவியர் 25ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே யூபிலி என்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் என்று கூறும்போது சொல்லுவார்கள், யோபேல் என்றால் இந்த ஆட்டினுடைய கொம்பு, அதிலிருந்து இசையை எழுப்பி மக்களை ஒன்று சேர்த்து ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக அழைப்பு விடுப்பதற்காகத்தான் இந்த பெயரே வந்தது. எதற்காக இத்தகைய அழைப்பு உங்களுக்கு தெரியும். யூத மக்களை பொறுத்தமட்டில் எண் 7 மிக முக்கியமானது, 7ஆம் ஆண்டு மிக முக்கியமானது. அதுவும் 7 முறை 7 49 ஆண்டுகள் முடிந்து 50ஆவது ஆண்டு உண்மையாகவே இறைவனுக்கு உகந்த விதத்திலே கொண்டாடப்பட வேண்டும். கொண்டாடப்பட வேண்டும் என்றால் பல்வேறு கருத்துக்கள் அந்த பகுதியிலே நமக்கு எடுத்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் மக்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். யாருமே அடிமையாக இருந்து அவதியுறுவது கடவுளுக்கு பிடிப்பதில்லை. அடிமைகள் விடுதலை அடைய வேண்டும். கடவுள் பலமுறை சொல்லியிருக்கிறார், நிலமெல்லாம் எனக்கு சொந்தமானது. கால ஓட்டத்தில் தங்களுடைய பிரச்சனைகளால் வேறொருவருக்கு நிலத்தை கொடுத்து விடுகிறார்கள். அந்த நிலமெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று, மீண்டும் புதிதாக தொடங்கப்பட வேண்டும் என்று, மன்னிப்பு இருக்க வேண்டும் என்று. கடவுள் 7ஆம் நாள் ஓய்வெடுத்ததாக தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். மனிதரும் ஓய்வெடுக்க வேண்டும், அவருடைய வேலையாட்களும் ஓய்வெடுக்க வேண்டும், ஏன் இயற்கை ஓய்வெடுக்க வேண்டும், நிலத்திற்கு ஓய்வு எடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு அற்புதமான கருத்துக்கள். மன்னிப்பு, இரக்கம், மீண்டும் புதிதாய் தொடங்குவது, நன்றி கூறுவது இறைவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக. இப்படியெல்லாம் லேவியர் 25 அடிப்படையில் ஜூபிலி என்று கொண்டாட இறைவன் அழைக்கிறார். ஆமாண்டவர், உண்மையிலுமே விவிலியத்தில் பார்க்குறப்ப நீங்கள் சொல்ல அந்த விடுதலை தருகிற ஒரு உணர்வு, அடிமையாக இருந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை, நிலத்தில் வந்துட்டு மீண்டுமாக கிடைத்தல், இதெல்லாம் பார்க்குறப்ப அதில் ஒரு வசனம் நான் பார்த்தேன். ஒரு 25ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம், 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசையை அனுப்புவேன். பாருங்க, கடவுள் எவ்வளோ நம்ம மேலே இரக்கம் கொண்டிருக்கார். நீங்கள் சொன்னது தான், 6வது வருஷம் விளைச்சல் இட்டால் போதும், 6, 7, 8 3 வருஷத்துக்குரிய ஆற்றலை தருவார். அப்படின்னா கடவுளை சார்ந்து இருக்கிற எண்ணம் வேணுங்கிறத இந்த விவிலிய பின்னணியில் நம்ம யூபிலியை புரிஞ்சுக்க முடியுது. இந்த விவிலிய அடிப்படையில் பார்க்குறப்ப ஆண்டவரே, இந்த யூபிலி ஆண்டு இந்த விவிலியத்தினுடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம்
உதாரணத்துக்கு திருத்தந்தை கூட 4R அப்படின்னு சிம்பிளாக ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாரு. எப்படி ஆண்டவர், அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு? முக்கியமாக இந்த நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் R வந்து ரெஸ்ட், ஓய்வு. இப்போது எல்லாருக்குமே ஓய்வு தேவைப்படுகிறது. சில பேர் வேலை வேலை என்று ஓயாமல் அலைந்து கொண்டு உரிய ஓய்வு எடுக்காமல் தாங்கள் முயற்சி எடுத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் மருத்துவ செலவுக்காக பயன்படுத்துகின்ற அவல நிலை இந்த நவீன காலத்தில் இருக்கிறது. போதுமான ஓய்வு வேண்டும், தனக்கு ஓய்வு வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஓய்வு வேண்டும், தன்னிடம் பணிபுரிபவர்களுக்கு ஓய்வு வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை எதற்காக என்று திரு அவை தன்னுடைய போதனையில் தெளிவாக குறிப்பிடுகிறது. மனிதருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, நின்று நிதானிக்க நேரம் தேவைப்படுகிறது, கடவுளோடு உறவை இன்னும் ஆழப்படுத்த, முக்கியமாக திருப்பலியிலே பங்கெடுக்க, இறைவனோடு பேச, இறைவன் பேசுவதை கேட்க, புனிதமிகு நற்கருணையால் உண்மையாகவே சக்தி பெற தேவைப்படுகிறது. உண்மையாலுமே அந்த ஓய்வினுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமாக புரியுது ஆண்டவரே. ஏன்னா ஓடிட்டே இருக்கிறோம் பல நேரத்தில். அது என்ன சொல்கிறாங்கன்னா, உளவியல் அடிப்படையில் ஏதோ தன்னை சார்ந்திருத்தல், என்னால் தான் எல்லாம் நடக்குது, நான் ஓடினா தான், நான் வேலை செஞ்சால் தான் என் குடும்பமே நல்லா இருக்குன்னு. அப்படிலாம் இல்லை. நீ உனக்கும் ஓய்வு கொடு, உன் குடும்பத்தை வளர்க்கிற நான் பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறத. நிலத்துக்கு நீ ஓய்வு கொடு, ஆனால் நிலத்தின் வழியாக உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன்னு சூப்பரான முதல் கருத்து. ஓய்வு இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையானது. அதனால தான் என்னமோ ஜூப்ளினாவே சபாட்டிக்கல் இயர், 7வது ஆண்டு சபாட்டிக்கல் இயர் குருக்கள்லாம் லீவ் எடுக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஒரு விதத்தில் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவையாக புரியுது ஆண்டவரே. இந்த இணை சட்டத்தில் இந்த ஓய்வு நாளை பற்றி சொல்லும்போது, நீ எகிப்திலே அடிமையாக இருந்தபோது எவ்வளோ வேதனைப்பட்டாய், அப்போது உனக்கு ஓய்வு தேவைப்பட்டதே, அதை நீ மனத்தில் வைத்து நீயும் ஓய்வெடுக்க வேண்டும், அதைவிட முக்கியமாக உன்னிடம் பணியாற்றுபவர்களுக்கும் நீ ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம். ஏன் உன்னிடம் இருக்கின்ற உன்னுடைய மிருகங்களுக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் மறந்து விடாதே என்று ஒரு பரந்த மனத்தோடு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருப்பது உண்மையாகவே நெஞ்சை தொடுகிறது. இப்போ ஒரு பெரிய பிறரன்பு, சமூக நீதி எல்லாமே அதில் வர்ற மாதிரி இருக்கு. அடுத்து 2வது ரிவ்யூன்னு சொல்லுகிறார் திருத்தந்தை. அது என்ன ஆண்டவரே யூபிலியோட? நான் கூட அதிகமாக சில நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். இப்போது எங்கள் கிராமத்தில் வயல்வெளியில் களை வெட்டுறவங்க கூட அப்படியே வந்து வெட்டிக்கிட்டே போகும்போது பின்னாடி பார்ப்பாங்க, ஏதாவது விட்டுட்டுமான்னு சொல்லி. திரும்பி பார்த்தல் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொரு நாளும் உறங்க போகும் முன் கூட நாம் எல்லாரும் திரும்பி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்வு இன்றைக்கு எப்படியானது. நான் அடிக்கடி மறைமாடத்தில் சொல்லியிருக்கிறேன், நீ ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்க வேண்டும், என்ன புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சோதித்து பார்க்க வேண்டும், யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்தோம் இன்றைக்கு என்று கூட சோதித்து பார்க்க வேண்டும். திரும்பி பார்த்தல் எப்போதுமே தேவை. நின்று நிதானிக்க நேரமில்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்வு எதற்காக என்றான் கவிஞன். உண்மையாகவே திரும்பி பார்த்தால்தான் சரியான பாதையில் நடந்து வந்திருக்கிறோமா, சரியான இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே வாழ்வு முடிந்த பிறகு இறுதியிலே வருத்தப்பட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகையினால்தான் இந்த ஜூபிலி காலத்தில் we have to review, கடந்த காலத்தை பார்க்க வேண்டும். சரியானதற்காக நாம் உண்மையாகவே உந்துதல் பெற்று தொடர்ந்து செய்ய வேண்டும், கெட்டவற்றை விட்டுவிட வேண்டும். இதுதான் ரிவ்யூ என்று கடந்த காலத்தை திரும்பி பார்க்கவும் இந்த நேரத்தில் திரு அவை நம்மை அழைக்கிறது. 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் போர்டிங்கில் சேர்ந்துருந்தாண்டவர். அப்பயே பார்த்தீங்கன்னா ஆன்ம சோதனை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லி தந்தாங்க. அது பயங்கர அற்புதமான பழக்கம். ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடும்பமாக ஒரு 2 நிமிஷம் இது செஞ்சால் கூட சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கெலாம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட அந்த ரிவ்யூ மீட்டிங், எவாலுவேஷன் மீட்டிங் அதெல்லாம் நடத்துகிறாங்கன்னா அப்போ தான் பெஸ்ட்டாக வரும். தேவையில்லாத குறைகளை களைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறத பார்க்குறோம். 3வது வந்துட்டு ரிஸ்டோர் அப்படிங்கிறார் திருத்தந்தை. சொல்லுங்க ஆண்டவரே. 3வதாக எல்லாம் மீண்டுமாக பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். பழைய நிலைக்கு என்னும்போது கடவுள் தொடக்கத்தில் மனிதர் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் படைத்தார். கால ஓட்டத்தில் சில நேரத்தில் சிலருடைய புத்திசாலித்தனமாக இருக்கலாம், சிலருடைய சோம்பேறித்தனமாக இருக்கலாம், அல்லது சிலர் அநியாயமாக
கொடுமைப்படுத்துவதனால் நேர்ந்த நிகழ்வாக இருக்கலாம். இத்தகைய சூழல்களால் எல்லா மனிதரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. உதாரணமாக கடன்பட்டவர்கள், நிலத்தை இழந்தவர்கள், இவர்களுக்கும் ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும். மீண்டும் பழைய நிலைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். பழைய நிலைக்கு என்னும்போது கெட்டுப்போன நிலைக்கு அல்ல, ஆண்டவர் விரும்பிய நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல நிலம் எல்லாம், நம்மிடம் உள்ளதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது. தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் மீண்டும் வாழ்வு கொடுக்க வேண்டும், மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். காணி ஆட்சிக்கு ஒவ்வொருவரும் திரும்ப வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ரெஸ்டோர், மீண்டுமாக ஒப்படைப்பது, பழைய நிலைக்கு வருவது. இந்த கம்ப்யூட்டர் கணினி மொழியில் ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவது போல மீண்டும் இருந்து நீங்கள் தொடங்குங்கள், ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே வாழுங்கள், அடுத்தவரையும் வாழ விடுங்கள் என வாய்ப்பு கொடுக்க அழைக்கின்ற காலம் இந்த காலம். உண்மையாலுமே இது ஒரு ஸ்டார்ட் வித் ஜீரோ அப்படிங்கிறாங்க. இயேசு கூட அந்த விபச்சாரி பெண்ணை மன்னிக்கிறப்ப இனி பாவம் செய்யாதே அப்படின்னு உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்வு, இப்போ பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, இதெல்லாமே அந்த ரிஸ்டோரில் நம்ம பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போனிச்சுலாம் இல்லை, ரிஸ்டோர் ஆகும், நம்ம ஒரு புது படைப்பாக மாற முடியுங்கிறதையும் பார்க்க முடியுது. கடைசியாக ஒரு அற்புதமான கருத்து ஃபோர்த் ஆர் ரெக்கன்சைல். இந்த யூபிலியில் ரெக்கன்சிலியேஷன் என்னங்க ஆண்டவரே? ரெக்கன்சிலியேஷனை பற்றி நம்ம ஆண்டு முழுவதும் பேசுகின்றோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஒவ்வொரு மறையுறையுமே இந்த ரெக்கன்சிலியேஷனுக்கு, உறவை சரி செய்ய விடுக்கின்ற அறைகோலாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்முடைய மறையுறையை கேட்கிறவர்கள் யாராவது மனம் மாறினால், ஆண்டவரோடு உறவை சரி செய்தால், அடுத்தவரோடு உறவை சரி செய்தால், ஏன் திருத்தந்தை இப்போது மிக அதிகமாக ஆசிப்பது போல இயற்கை அனைத்தோடும் உறவை சரி செய்தால், அதைவிட உன்னதமானது எதுவுமே இருக்க முடியாது. இது நற்செய்தி முழுவதிலுமே பரவலாக நமக்கு வெளிப்படுகிறது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நீ பீடத்திற்கு காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரன் உன் மீது மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றால் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு சென்று சமாதானம் செய்து கொண்டு பிறகு உன்னுடைய காணிக்கையை செலுத்து. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பங்கு விழாவிலும் சரி, மறைமாவட்ட விழாவிலும் சரி, தனிப்பட்ட விழாவிலும் சரி, யாரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ விழா கொண்டாடவே முடியாது. இதுபோல ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எல்லாரோடும் உறவு சரியாயிருக்க வேண்டும். ஒரு பக்கம் கடவுளோடு உறவு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து விடு. ஆண்டவர் சொன்னார், உன் அயலாரை நீ மனமாற மன்னிக்கவில்லை என்றால் என்னிடம் மன்னிப்பு கேட்கவே உனக்கு அருகதை இல்லை என்று சொன்னார். மற்றவர்களை மன்னிப்பது, மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பது, இப்படி நொந்து போன, அடிபட்டு போன, காயப்பட்டு போன அத்தனை பேருக்கும் மருந்து கொடுக்கும் விதமாக உறவை சீர் செய்ய அழைக்கப்படுகின்ற இந்த மக்களினம்தான் ஜூபிலியான். உண்மையாலுமே அதை கேட்கப்பே ஒரு ஜூபிலி வருது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஏன்னா ஒரு புது வாழ்வு கிடைக்கிற மாதிரி, ஒரு ஒப்புரவாயிட்டோம்னா ஒரு புதிய வாழ்க்கை வருது. இதுதான் உண்மையான யூபிலி கொண்டாட்டங்கிறது. எல்லாம் இன்றைக்கெல்லாம் சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலிட்டு சாப்பாடை போட்டுட்டு போகிறதில்ல, யாரோடலாம் பகை இருக்கோ அவங்கள்ட்டலாம் ஒன்றா ஆகணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இதுதான் ஆண்டவரே பார்க்குறேன், திருத்தந்தை ரொம்ப ஸ்பெஷல், குழந்தைங்களை கூட ரீச் அவுட் பண்ணிடுறார். அதனால் அழகாக 4R அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆறையும் விவிலியத்தினுடைய பின்னணியை அழகாக சொல்லி ரெஸ்ட், ரிவ்யூ, ரெஸ்டோர், ரெக்கன்சைல் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. இது விவிலியத்தின் பின்னணியில் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த யூபிலிங்கிறத திரு அவையில் எப்போ இருந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே? அதான் யூபிலின் போது நம்ம உண்மையான ஜூபிலி நம்ம 50ஆம் ஆண்டு அப்படின்னு சொன்னோம். இதை முதல்ல பல பேர் பல நிலைகளில் கொண்டாடி இருக்கலாம். முதலாக 1300ஆம் ஆண்டு, ஆண்டவர் இயேசு பிறந்த 1300ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஜூபிலியாக கொண்டாடப்பட வேண்டும் என்று அப்போது இருந்த திருத்தந்தை 8ஆம் போனிஃபாஸ் அவர்கள் அறிவித்தார்கள். அதிலிருந்து சில ஆண்டுகள் ஒவ்வொரு 100ஆம் ஆண்டாவது நாம் கொண்டாட வேண்டும் என்று தொடங்கப்பட்டது. இப்போ 100ஆம் ஆண்டு என்று தொடங்கப்பட்டது 1343ஆம் ஆண்டு 6வது கிளமெண்ட் அவர்களால் ஒவ்வொரு 50ஆம் ஆண்டும் நாம் கொண்டாட வேண்டும் என்று தொடங்கியது. பிறகு இன்னும் சில ஆண்டுகள் கழித்து 1470
திருத்தந்தை 2ஆம் பால் அவர்கள் ஒவ்வொரு 25ஆம் ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். பாருங்கள், முதலில் 1300 100 ஆண்டுக்கு ஒரு முறை என்று தொடங்கப்பட்டது. பிறகு 50 ஆண்டுக்கு ஒரு முறை என்று மாறி பிறகு 25 ஆண்டுக்கு ஒரு முறை என்று இதெல்லாம் சாதாரண ஜூபிலியாக கொண்டாடப்பட வேண்டும். மைல் கல் என்று சொல்வார்கள். நான் கூட ஒரு முறை சிங்கப்பூரில் இருந்தபோது சில திருமணமானவர்களை அழைப்பார்கள். 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு மட்டுமல்ல, 5ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு, ஏன் நாம் ஏற்கனவே பார்த்தது போல வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும். 5 ஆண்டு எப்படி வாழ்ந்தோம் என்று. 5 ஆண்டுக்கு ஒரு முறை பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, குறைந்த அளவு 25 ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு கிடைத்த மீட்பை எண்ணி மகிழ வேண்டாமா? வாழ்வை புதுப்பிக்க வேண்டாமா? உண்மையாகவே மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க வேண்டாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிற காலம் இந்த ஜூபிலி காலம். இது சாதாரண ஜூபிலி. கடைசியாக நாம் கொண்டாடியது சாதாரண ஜூபிலியாக 2000 ஆண்டிலே நாம் சாதாரண ஜூபிலி கொண்டாடினோம். அதுவும் பெரிய ஜூபிலி, அதுவும் 2000 ஆண்டுகள் முடிந்ததால் 2000 ஆண்டுகள். 100 மடங்கும் 50 மடங்கும் 25 மடங்கும் எல்லாம் இணைந்து 3 ஆண்டுகள் நாம் அதற்காக தயாரித்து, முதலில் மகனின் ஆண்டு, தூய ஆவியாரின் ஆண்டு, தந்தையின் ஆண்டு என்று 1997 98 99களில் தயாரித்து அப்படி கொண்டாடினோம். அதற்கு பிறகு வருகின்ற சாதாரண ஜூபிலியாக 2025 அமைகிறது. ஏதோ இப்போ நீங்கள் சொன்னது 2 வந்திருக்காண்டவரே, சாதாரண ஜூபிலிங்கிறது ஒன்று, மெகா ஜூபிலிங்கிறது ஒன்று. திடீர் நடுவில் கூட ஜூபிலின்னு அறிவிக்கிறாங்களே. இப்போ திருத்தந்தை ஒரு இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு என்னங்க ஆண்டவரே? அது ஸ்பெஷல் ஜூபிலி இல்லையா? அப்படி மிகச்சிறப்பான ஜூபிலி ஆண்டு என்று நம்முடைய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து முக்கியமாக அவர் வலியுறுத்துவது, அவர் பெயரை தேர்ந்தெடுத்தது புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெயரில். புனித பிரான்சிஸ் அசிசியார் உங்களுக்கு தெரியும் எப்படி தன்னுடைய மனமாற்றம் ஆரம்பித்தது என்பதை பற்றி கூறும்போது நாம் கேள்விப்படுகிறோம். ஆடையில்லாத மனிதரை பார்க்கும்போது தன்னுடைய ஆடையை கொடுத்து உண்மையாகவே அன்பை காட்டுகிற ஒரு இரக்கத்தின் தூதுவராக அவர் இருந்தார். அமைதியின் தூதுவராக அவர் இருந்தார். அவருடைய இரக்கத்தின் பாடல், சமாதானத்தின் பாடல் எல்லாரும் அறிந்த ஒன்று. எல்லார் மீதும் இரக்கம் கொண்டார், இயற்கை மீதும் இரக்கம் கொண்டார். அந்த அடிப்படையில் திருத்தந்தை அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளிலேயே எல்லாரும் இறைவனின் இரக்கத்தை அபரிமிதமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இரக்கத்தின் ஆண்டு என்று ஸ்பெஷல் ஜூபிலியாக 2016ஆம் ஆண்டை அறிவித்தார். எத்தனையோ பேர் மெசஞ்சர்ஸ் ஆஃப் மெர்சி, சிறப்பாக பாவிகள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் மிக முயற்சி எடுத்து இந்த ஆண்டை அறிவித்து நாம் கொண்டாடுவதற்கு மிகச்சிறந்த உந்துகோலாக இருந்தார். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரு அவை வரலாற்றில் 3 விதமான யூபிலி. சாதாரண யூபிலி, அது 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறப்ப சிறப்பான யூபிலி, குறிப்பிட்ட நோக்கத்துக்காக திருத்தந்தையர்கள் பார்த்து சொல்கிறது. இன்னொன்று மெகா ஜூபிலிங்கிறது 1000 அருமை ஆண்டவரே. இந்த அதான் சொல்லுவாங்க இப்பெல்லாம் அன்றாடம் ஜூபிலிங்கிறாங்க. எல்லாம் இதனுடைய அர்த்தம்லாம் பார்க்குறப்ப அன்றாடம் நம்ம அதை உணரணுங்கிற மாதிரி இருக்கு. நான் கூட சொல்லுவேன், அன்பு செய்யும் உள்ளங்களுக்கு அன்றாடம் கிறிஸ்மஸ், மன்னிக்கும் மனங்களுக்கு நாள்தோறும் புத்தாண்டு. சூப்பர், அப்படிதான் இருக்குது ஆண்டவரே. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக திருத்தந்தை அறிவிக்கிறப்ப என்ன கால சூழ்நிலை, சமூக சூழ்நிலை என்னங்க ஆண்டவரே? எதனால் திடீர்னு இதை அறிவிக்கிறப்ப ஏதாவது அதை சொல்லியிருக்கிறாரா? ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டது போல ஒரு 25ஆம் ஆண்டு முடிகிறது. ஆண்டவர் பிறந்து 2025ஆம் ஆண்டு சாதாரண ஜூபிலி. ஒவ்வொரு 25ஆம் ஆண்டும் ஒரு முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த சாதாரண ஜூபிலியே ஒரு சிறப்பை பெறுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் இருந்த கொரோனா கொள்ளை நோய் எந்த அளவுக்கு மனிதர்கள் பாதிக்கப்பட்டார்கள். திரு அவையின் அக்கறை, ஒரு விதத்தில் நம்முடைய மாதா தொலைக்காட்சி கூட மிகப்பெரிய பணியை, மகத்தான பணியை, ஆண்டவரோடு மக்கள் கொண்டிருக்கின்ற உறவை
பாதுகாக்கின்ற ஒரு நல்ல பணியை செய்தது என்றெல்லாம் சொல்ல வேண்டும். கொரோனா நேரத்தில் அந்த சமயத்திலிருந்து அதிலிருந்து ஓரளவு நாம் மீண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வு நம் கையில் இல்லை. இன்றைக்கு உலகம் பெரியதல்ல, சிறியது. உலகமே நம்முடைய வீடு என்கின்ற மனநிலையில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். நம் வாழ்வு நம் கையில் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறது. இன்றைய சமூக சூழ்நிலை நமக்கு தெரியும். நவீன நோய்கள் மட்டுமல்ல, நவீன கலவரங்கள், சண்டை சச்சரவுகள், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமை, இன்றைக்கு இயற்கை அழிக்கப்படுவது, குளோபல் வார்மிங், இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்கிறது. மனம் போன போக்கில் அடிப்படை நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு எதிராக மக்கள் வாழ்கின்ற சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்கின்ற போது உண்மையாகவே மீட்பர் நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், மரித்தார் என்பதை உணர்ந்து அவருடைய மனநிலையோடு மக்கள் வாழத் தூண்ட இந்த ஜூபிலி பயன் தர வேண்டும். இப்போ இந்த யூபிலி ஆண்டு இப்போ சாதாரண அவ்வளவு அசாதாரண எந்த டைம்லையுமே என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ 7 கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டவரே என்ன செய்யணும்? முதல்ல ஜூபிலி என்போது திருப்பயணம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்கமாக நம்ம சொல்கிறோம். திருப்பயணிகள் இப்போ சில சமயத்தில் சில பேருக்கு பயணம் செய்யவே கஷ்டமாக இருக்குது, வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த திருப்பயணம் என்பது நம்முடைய நம்பிக்கை வாழ்வோடு மிகவும் ஒத்து போகிறது. நம்முடைய உலக வாழ்வே ஒரு பயணம்தான். மண்ணிலிருந்து விண்ணகத்தை நோக்கிய பயணம். அதுபோல் இந்த ஜூபிலி சமயத்தில் திருத்தந்தை சில திருப்பயணங்களை பற்றி சொல்லுகிறார். ஒவ்வொரு மறைமாவட்ட ஆயர், பங்கு தந்தை இவர்கள் இந்த திருப்பயணத்தை எடுத்து சொல்லலாம். பயணம் செய்யும்போது பெரும்பாலும் நாம் தனியே பயணம் செய்ய முடியாது, மற்றவர்களோடு சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும். பயணம் செய்யும்போது மற்றவர்களை நாம் பார்ப்போம், நம்முடைய வாழ்வை உணர்ந்து கொள்வோம், நம்முடைய இந்த உலக வாழ்வு நிரந்தரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதனால் இப்போது நம்முடைய மக்கள் நம்முடைய தென் இந்தியாவில் முக்கியமாக வேளாங்கண்ணி போன்ற புனித தலங்களுக்கு வருகிறார்கள். நம்முடைய மறை மாவட்டங்களிலும் பல்வேறு திருத்தலங்கள் இருக்கின்றன. இந்த இடங்களுக்கு திருப்பயணம் மேற்கொண்டு பிறகு அங்கே முக்கியமாக தங்களுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்கின்ற போது உண்மையாகவே அது மிகவும் நன்றாக அமையும். அதனால்தான் சொல்லும்போது திருப்பயணத்தை பற்றியும் இந்த ஜூபிலி சமயத்தில் சொல்கிறாங்க. உண்மையிலுமே அதான் திருத்தந்தை திருப்பயணங்கிறது ஒரு பக்கம் ஆன்மீக இடங்கள், அது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒவ்வொரு மனிதரையும், தேவையில் இருக்கிற மனிதர்களையும் போய் சந்திப்பதும் ஒரு திருப்பயணம். நோயாளியை சந்தித்தல், சிறைச்சாலையில் இருக்கிறவங்க சந்தித்தல், அதெல்லாமே ஒரு திருப்பயணமாக இதெல்லாம் இருக்கணும், செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மையாகவே நல்லா இருக்குது. ஒரு விதத்தில் நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் அன்னை தெரசா சொல்லும்போது சொன்னாங்க, அந்த நவகன்னியரிடம் நாவிஸ்கிட்ட சொன்னாங்களாம், அங்கே நற்கருணை பலியில் அந்த அருள் பணியாளர் அப்பத்தை கையில் ஏந்தி எவ்வளோ பக்தியோடு இது என் உடல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முதியவருக்கு நீ குளிப்பாட்டும் போது உண்மையாகவே அதே பக்தியோடு அவரை தாங்கிக் கொள்ள வேண்டும், அவரை நடத்த வேண்டும் சொன்னாங்களாம். அதுபோல் வாழும் தெய்வங்கள் மனிதர் வடிவிலே, துன்புறுகின்ற மனிதர் வடிவிலே இருக்கிறார்கள். அவர்களை முயற்சி எடுத்து போய் பார்ப்பதும் ஒரு திருப்பயணம். இந்த திருப்பயணத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு அந்த திருப்பயணத்தை மட்டும் நீ மேற்கொண்டால் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக முடியாது. அதேதான், ஆலயத்தில் தேடுகிற ஆண்டவர் அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறதை உணர முடியுது. இப்போ ஜூபிலினாவே ஒரு ஹோலி டோர்னு திறப்பு விழா அப்படின்லாம் பண்ணுறாங்க. என்னங்க ஆண்டவர் ஹோலி டோர் அப்படிங்கிறாங்க, புனித கதவு. இதற்கும் ஒரு விவிலிய அடிப்படை இருக்குது என்று பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், நானே வாயில் சொன்னார், ஐ ஆம் த டோர், என் வழியாய்த்தான் நீங்கள் நுழைய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுபோல் முக்கியமான ஒவ்வொரு முறை நாம் ஆலயத்தில் நுழையும் போது நானே வாயில் என்று சொன்ன அந்த ஆண்டவரை மனத்தில் வைத்து கொண்டு உள்ளே நுழைய வேண்டும். அதுவும் இன்னொரு பக்கம் விண்ணகத்தில் நுழைகிறோம் என்று, இதெல்லாம் வீட்டிலே நுழையும் போது அங்கே வாயிற்கதவு, நான் ஒரு நாள் விண்ணகத்தில் நுழைய வேண்டும் என்பதையெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும்.
இது போல் ஒவ்வொரு சாதாரண சிறு சிறு செயல்களுக்கும் உண்மையாகவே ஒரு ஆன்மீக நோக்கம் இருப்பதையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ திருப்பயணமாக புனித கதவுக்குள் நுழைந்து நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆண்டவரே. இதில் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். ஆலயத்திற்குள் நுழைகிறோம் என்பது முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒப்புரவு, இறைவனோடு ஒப்புரவு, அடுத்தாரோடு ஒப்புரவு. அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம ஒப்புரவுக்கு வழிவகுப்பது என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. இதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஆலயத்தில் நாம் நுழைகின்ற போது நிகழ்வது தான். அதைத்தான் நாம் முக்கியமாக திருவழிபாடு என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு திருவழிபாட்டிலும் நிகழ்வது ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. இதுதான் அதிகமாக நடக்கிறது. நான் சொல்லுவேன், நான் போய் பல பேர் ஆண்டவரோடு மட்டும் பேசுகிறார்கள், ஆண்டவர் பேசுவதை கேட்காமல் இருந்து விடுகிறார்கள். ஆண்டவரே நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் பேசின, ஆண்டவர் ஒழுங்காக படின்னு ஆண்டவர் பேசுவார். கஷ்டப்பட்டு வேலை செய் என்று ஆண்டவர் சொல்வார். ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது, ஆண்டவரோடு உறவை சரி செய்வது, அடுத்தாரோடு உறவை சரி செய்வது, இது ஒரு நல்ல விளைவாகும் ஆலயத்திற்கு செல்வதால் என்று நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப யூபிலி ஆண்டில் முதல்ல திருப்பயணம் பண்ணணுங்கிறீங்க. அடுத்தது இப்போ புனித கதவுகள் நுழைந்து கடவுளை இறைவேண்டல் செய்யணும், ஒப்புரவாகணும், திருவழிபாட்டில் கலந்துக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு 2 நம்பிக்கை அறிக்கையிடுதல் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க ஆண்டவரே. அது மாதிரி கடைசியாக அவர் சொல்கிறது பாவ மன்னிப்பு பலன். இது பற்றி இந்த ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இந்த மாதிரியான நீ திருப்பயணம் போயிட்டு வந்தனா உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு பலன் கிடைக்கும். அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா ஆண்டவர்? இன்னும் இந்த பாவ மன்னிப்பு பலன், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது ஒவ்வொரு பாவத்திற்கும் உரிய தண்டனை இருக்க வேண்டும், அதுதான் நீதி என்று எல்லா மனிதர்களும் நம்புகிறார். ஒரு பக்கம் ஒப்புரவு அருளடையாளத்தில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் பாவத்துக்கு உரிய முழுமையான தண்டனை எல்லாம் தீர்ந்து விட்டதா? சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம், உத்தரிக்கிற ஸ்தலம் என்று தங்கள் பாவங்களுக்கு முழுதும் உத்தரியாதவர்கள் அதற்காக உண்மையாகவே தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நிலையாக அதை நாம் பார்க்கிறோம். பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சில நல்ல காரியங்களை செய்யும்போது, ஒப்புரவு அருளடையாளத்தை நாம் அணுகும்போது, ஆண்டவருடைய திரு உடலை, திரு இரத்தத்தை உணவாக நாம் பெற்றுக்கொள்கின்ற போது, ஒரு சில ஜெபங்களை நாம் செய்யும்போது, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான காலங்களில் திருத்தந்தையின் வரைமுறைக்கேற்ப மறைமாவட்ட ஆயர் இந்த இன்டெலிஜென்ஸ் பாவ மன்னிப்பு, பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று திருச்சபையின் கருவூலத்திலிருந்து இயேசுவின் மீட்பினால், பல்வேறு புனிதர்களின் பங்கேற்பினால் திருச்சபை கருவில் இருக்கின்ற இந்த அருளிலிருந்து இந்த சலுகை நமக்கு கிடைப்பதாக நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம், நம்முடைய போதனை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இது ஒரு போனஸ் மாதிரி தான், இது ஒரு போனஸ் மாதிரி இருக்கு. ஜூபிலிக்கு நமக்கு ஒரு விடுதலை சமயத்தில் ஒரு விதத்தில் எவ்வளோ பேர் என் பாவத்தை கடவுள் மன்னிச்சிட்டாரா, என்னுடைய தண்டனையெல்லாம் போயிடுமா, நான் இப்படியெல்லாம் காயப்படுத்தினேனே, இப்படிப்பட்டவர்கள் உண்மையாகவே ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறார். இருந்தாலும் நீதியின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு புரியும் விதத்தில், என் மனச்சான்றுக்கு நிம்மதி வரும் விதத்தில், உண்மையாகவே இந்த தண்டனையிலிருந்து ஆண்டவரே நான் முழுமையாக விடுதலை பெற்றுவிட்டேன் என்று உணர வைக்க கொடுக்கின்ற ஒரு பெரிய சலுகையாக நாம் இதை பார்க்க வேண்டுமே தவிர, இது ஒரு மேஜிக் மாதிரி, மந்திரம் மாதிரி, மந்திரவாதி செய்கின்ற மாதிரி இதை நாம் பார்க்கக்கூடாது. அதான் பரிபூர்ண பலன் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அதேதான். இதெல்லாம் மொத்தத்தில் பார்க்குறப்ப இந்த யூபிலி ஆண்டு நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் சொன்ன அந்த 7 கருத்துக்களை பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் இந்த யூபிலி ஆண்டை பொருளுணர்ந்து கொண்டாடினா எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஆண்டவரே. ஒவ்வொரு யூபிலி ஆண்டுக்குன்னு குழந்தைகளுக்கு கூட புரிகிற மாதிரி ஒரு படம், ஒரு லோகோ மாதிரி தராங்க. என்னங்க ஆண்டவர், அந்த லோகோவை பற்றி, இலட்சணையை பற்றிய உங்களுடைய விளக்கம்? அந்த படத்தை ஏற்கனவே நம்முடைய நம்பிக்கையாளர்கள் பார்த்துருப்பாங்க.
ஒரு சிலர் வந்து இன்னும் அது பார்க்காம கூட இருப்பாங்க. முதல்ல அதில் நம்முடைய கண்ணை கவர்வது வந்து ஒரு படகு. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் இயேசு படகில் பல முறை பயணம் செய்தது, சீடர்களோடு சேர்ந்து இருந்தது, முக்கியமாக அந்த புயலை அடக்கியது, இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரும். படகு என்றாவே பயணம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருப்பயணம், எதிர்நோக்கில் திருப்பயணம். நம்முடைய வாழ்வு ஒரு பயணம் என்பதை உணர்த்துகின்ற படகு அங்கே முதலே நமக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த பயணம் என்பதை பல பேர் உணர்வதில்லை. இப்போ நம்ம பேருந்தில் அல்லது ரயிலில் விமானத்தில் பயணம் செய்த பிறகு வருகின்ற இடம் வந்தால் நான் இறங்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அதே போல தான் இந்த உலக வாழ்வு ஒரு பயணம். நான் இறங்க மாட்டேன் என்று நாம் சொல்லவே முடியாது. இந்த உலகத்தின் நிலையாமை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்க, பகிர்ந்து கொள்ள, மன்னிக்க, எதையும் நிரந்தரமாக சுமந்து கொள்ளாமல் இருக்க, இந்த பயணம் என்பது படகை பார்க்கும்போதே நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். உண்மையாலுமே ஆண்டவரே, சூப்பரான ஒரு அடையாளமாக இருக்கிறது பயணம். அதாவது படகு அப்படிங்கிறது, படகுன்னா திரு அவைன்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பயணத்தில் ஒரு 4 இமேஜ் பார்க்குறோம். ஆமாம், அது 4 உருவங்கள். இதில் என்னென்னா, ஜூபிலி ஆண்டிலாவது நம்ம உலகம் முழுவதையும் பார்க்க வேண்டும். 4 திசையிலும் மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சில அரசியல்வாதிகளின் கோட்பாடுகள் எனக்கு பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம், எல்லா மனிதரும் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல் இருப்பது தான். ஜாதியை தாண்டி, இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி எல்லாருக்கும் உணர்வுகள் உண்டு. எல்லாரும் கடவுளின் சாயல். அந்த நாட்டான், இந்த நாட்டான், அந்த மொழி பேசுபவன், இந்த மொழி பேசுபவன் என்றெல்லாம் மக்களை பிரிக்காமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பாங்கை உருவாக்கத்தான் இந்த 4 உருவங்கள். 4 பக்கமும் பார், எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள். முதல்ல குடும்பத்தில் ஏற்றுக்கொள், ஊரில் இருப்பவர்களை ஏற்றுக்கொள், மறை மாவட்டத்தில் இருப்பவர்களை ஏற்றுக்கொள். யாரையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரிடம் நீ வர முடியாது. அதான் மிஷேல் குவா என்ற அறிஞர் அழகாக சொல்லுவார். அப்பா, தந்தையே என்று கடவுளை பார்த்து கூப்பிடுகிறாயே, அந்த தந்தைக்கு மற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் வேண்டாம் என்று எப்படி நீ அவரை கூப்பிட முடியும் என்று கேட்பார். சூப்பர் ஆண்டவர். உண்மையில அந்த 4ங்கிறது வந்து 4 திசை அப்படிங்கிறதுல வந்து எல்லாரையும் உள்ளடக்கிற ஒரு இன்க்ளூசிவிசம் பார்க்க முடியுது. அதுவும் கூட 4 கலருங்கிறத கூட எல்லா கலாச்சாரம்ங்கிறாங்க. அந்த மெத்தடே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி தனித்தனியாக இல்லாமல் அப்படியே அரவணைச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒன்றிணைஞ்சு போகணும். இதான் சின்னட்லையும் பார்க்குற ஒருங்கிணைந்த திரு அவை, கூட்டொருங்கியக்க திரு அவை, இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அலை மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு நங்கூரம், இதெல்லாம் என்ன ஆண்டவரே? இந்த அலைகள் வந்து இன்றைய குழப்பங்கள், பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. நாம் இருக்கின்ற சூழ்நிலை ஏற்கனவே சொன்ன, கொரோனாவுக்கு பிறகு இங்கே இருக்கிறோம் என்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்மையாகவே நம்மை நம்பிக்கை இழந்து விடச் செய்யக்கூடாது. இந்த பிரச்சனைகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நங்கூரம் வந்து சிலுவையாக இருக்கிறது. நம் எல்லாருக்கும் பாதுகாப்பு நம் ஆண்டவர் இயேசுதான். அவருடைய வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது என்பதை நினைவுபடுத்த அந்த சிலுவையும் அங்கே இருக்கிறது. பாருங்கள், சூப்பர். உண்மையிலே நம்ம அந்த பயணத்தில் வந்துட்டு இப்போ நங்கூரங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய நங்கூரம், நம்பிக்கைங்கிறது எங்கே இருக்குன்னா கிறிஸ்துவில் இருக்குது. புனித பவுலை பார்த்து அவர் சொல்கிற மாதிரியே இருக்குது, என்னுடைய வாழ்வே கிறிஸ்துவில் தான் அடங்கியிருக்கிறது, திருச்சிலுவையில் தான் மீட்புங்கிறத வச்சு பார்க்குறப்ப கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவை மையப்படுத்திய அவர் மேல் ஒரு நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கொண்ட வாழ்வு பயணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த முழு லட்சணையினுடைய பட விளக்கங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே. இதனுடைய மைய கருப்பொருள் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு யூபிலிக்கும் ஒரு கருப்பொருள் அறிவிக்கிறாங்க. புதுவாழ்வு 2000க்கு அறிவித்த மாதிரி. இதுக்கு என்ன ஆண்டவரே? அதைத்தான் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்தில். எதிர்நோக்கின் திருப்பயணம். இந்த திருப்பயணத்தை பற்றி நாம் பார்த்தோம். பயணம் ஒரு குறிக்கோள் இல்லாத, நோக்கு இல்லாத, லட்சணை இல்லாத ஒரு பயணம் அல்ல. அதற்கு போக வேண்டிய இடம் ஒன்று உண்டு. நம் எல்லாருக்கும் அந்த எதிர்நோக்கு இருக்கிறது. பழைய தமிழே நம்பிக்கை என்று நாம் சொன்னோம்.
இப்போது அதிகமாக எதிர்நோக்கை திரு அவை பயன்படுத்துகிறது. தமிழக திரு அவை நம் எல்லாருக்கும் நாம் கண்ணால் பார்க்கவில்லை, இருந்தாலும் நாம் போக வேண்டிய இடம் இருக்கிறது. பவுல் அடிக்கடி இந்த எதிர்நோக்கை பற்றி சொல்லுவார். நமக்கு வானகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பர் வருவார். நாம் படுகின்ற வேதனைகள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்த போகிற மாட்சிமைக்கு முன் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார். இப்படியெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்ட திருப்பயணிகள்? எதிர்நோக்கு உள்ள திருப்பயணிகள். எதிர்நோக்கு இல்லாதவர்கள் வேதனைப்படுவார்கள் இறப்பை பார்த்து. உங்களுக்கு எதிர்நோக்கு உண்டு, எனவே கலங்காதீர்கள். எதிர்நோக்கு இல்லாத மற்ற மக்களைப் போல நீங்களும் கவலைப்படக்கூடாது என்று தெசலோனிக்கர்கள் எழுதிய முதல் திருமுகத்தில் 2ஆம் திருமுகத்தில் பவுல் சொல்லுவார். அதனால் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த உலகம் நல்லது, அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகம் நல்ல உலகம் நிரந்தரமானதல்ல. விண்ணை நோக்கி பயணம் செய்கின்ற நாம் அனைவரும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற ஒரு லட்சிய வாக்காக இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது விருதுவாக்காக. உண்மையுமே இந்த விருதுவாக்கு வந்து ஒரு பூஸ்ட் தர்ற மாதிரி இருக்குது. நம்ம திருப்பயணிகள் டல்லாயிடக்கூடாது, மனசு விடக்கூடாது, எதிர்நோக்கு நம்பிக்கையோடு இரு. ஏன்னா நீங்கள் விளக்கத்தில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்களே விவிலிய விளக்கம், 50வது ஆண்டு முழு விடுதலை. ஒரு கடன் பட்டவன் கூட ஒரு பொறுத்து இருப்பா, இன்னொரு 5 வருஷத்தில் உனக்கு விடுதலை வரப்போகுது, எதிர்நோக்கி இரு, உன்னுடைய விடுதலை உண்டு, புது வாழ்வு உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த லட்சணையுமே பார்த்திங்கன்னா அழகாக அந்த பயணம் கிறிஸ்துவோடு சேர்ந்து பயணிக்கிறப்ப நமக்கு எதிர்நோக்கு, நமக்கு எதிர்காலம் உண்டு, விண்ணக பயணம், விண்ணகத்தில் நாம் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தருகிற, பழைய வார்த்தையில் சொல்லணும்னா அல்லது எதிர்நோக்கிய பயணமாக இருக்கணும். அதுவும் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி வாழ்க்கையே என்னமோ இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட், ஒரு எதிர்நோக்கு இருக்குப்பா. உன் வாழ்க்கையில் வந்துட்டு நீ மனசு விடாத, நம்பிக்கையோடு இரு, எதிர்நோக்கி இரு, உனக்கு நல்லது நடக்கும், நாளைக்கே நடக்கும், இன்றே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தருது ஆண்டவர். அப்படி பார்க்குறப்ப இந்த ஒரு அற்புதமான நம்பிக்கை தருகிற எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்கிற இந்த யூபிலி ஆண்டில் கொண்டாட்டம், யூபிலினாவே ஜூபிலி, நம்ம சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலின்னா கொண்டாடுறோம் ஆண்டவர். இது என்ன விதமான கொண்டாட்டம், யாரை கொண்டாடணும்? ஆக்சுவலாக முக்கியமாக நாம் கொண்டாட வேண்டியது மூவொரு கடவுளை. அந்த மூவொரு கடவுளின் போது முக்கியமாக மகனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா நிலையிலும் நம்மோடு பங்கேற்கிறார். தந்தை கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு இறுதியாக நம்மோடு பேசினார் தம் மகனின் வாயிலாக. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்கிறோம். தூய ஆவியை நமக்கு அனுப்பி பல்வேறு நிலைகளில் நாம் பக்தியோடு வாழ, இறையச்சத்தோடு வாழ அந்த தூய ஆவியினுடைய வரங்கள், கனிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று பார்த்தோம். முக்கியமாக இந்த ஜூபிலி ஆண்டில் மகனை நாம் அதிகமாக உற்று பார்க்கிறோம். அவரை நாம் கொண்டாட வேண்டும். அவரை எவ்வாறு கொண்டாடுவது? ஆண்டு முழுவதும் அவரை கொண்டாடுகிறோம். நம்முடைய மறைபொருள்கள் எல்லாம் திருவருகை காலத்தில் ஆரம்பித்து கிறிஸ்து அரசர் திருவிழா வரை நாம் ஆண்டு முழுவதுமே அவரைத்தான் கொண்டாடுகிறோம். அவரை இன்னும் அதிகமாக உற்று பார்க்க வேண்டும். அவருடைய பிறப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய எளிமை, தாட்சி, அன்பு. அவருடைய கீழ்ப்படிதலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய பணிவாழ்வில் தந்தையின் விருப்பத்தை எப்போதும் தேடியது, அவர் ஜெபித்தது, நற்செயல்கள் ஆற்றியது, தந்தையின் விருப்பத்திற்கேற்ப அவர் பணிந்து நமக்காக உயிரை கையளித்தது, வெற்றி வீரராய் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டது. அவரை உற்று பார்க்க வேண்டும். அவருடைய மனநிலை நமக்கு வேண்டும். அவரை கொண்டாடுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? பவுல் சொல்வது போல பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவருடைய மனநிலையே உங்களிடம் இருப்பதாக என்று சொல்ல வேண்டும். இதையே பவுல் வேறு இடத்திலே சொல்லும்போது நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும்? நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், எனவே நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று. எனவே இந்த ஜூபிலி ஆண்டில் நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவர வேண்டியவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர்தான் நம்முடைய தலைவர். முறைகேடாக வாழ்கின்ற இந்த உலக தலைவர்கள் எந்த அளவுக்கு அவரை பின்பற்றவில்லையோ அந்த அளவுக்கு அவர்களை நாம் புறக்கணித்து
ஆண்டவருடைய மதிப்பீடுகளை நாம் உண்மையாகவே பின்பற்ற வேண்டும் என்று முதலில் கொண்டாடப்பட வேண்டியது நம் ஆண்டவர் இயேசு. உண்மையாலுமே ஆண்டவர், இன்றைக்கெல்லாம் ஹீரோ வர்ஷிப் எல்லாம் வந்துட்டு நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் மனிதர்களை முக்கியப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இயேசுவை கொண்டாடணும். அதுவும் இந்த யூபிலியோட கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இயேசு விடுதலை தந்தவர், பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அப்படிலாம் பார்க்குறப்ப இயேசுவை கொண்டாடணும் அப்படின்னு. அந்த இயேசுவை கொண்டாடுதல் என்பது திரு அவையை கொண்டாடுதல், திரு அவையில் இருக்கிற நம்மை கொண்டாடுதல்ங்கிறாங்க. அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஆண்டவரே? வாட் இஸ் த சர்ச்? திரு அவை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நீட்சி, எக்ஸ்டென்ஷன் என்று அவரை சொல்ல வேண்டும். இயேசுவை பற்றி சொல்லும்போது வழக்கமாக முப்பெரும் பணிகளை நாம் சொல்லுவோம். அவர் ஒரு ப்ராஃபெட், இறைவாக்கினர். அவர் ஒரு ப்ரீஸ்ட், அருள்பணியாளர், குரு. அவர் ஒரு தலைவர், அரசர் என்றெல்லாம். நானே உண்மை என்று சொன்னார், நானே வாழ்வு என்று சொன்னார், நானே வழி என்று சொன்னார். இன்றைக்கு உண்மையாக இருக்க வேண்டியது திரு அவை. நவீன காலத்தில் அவருடைய நீட்சியாக இருக்கிற திரு அவை நானே உண்மை என்று சொல்லும் விதத்தில் உண்மையாம் இயேசுவை அறிவிக்க வேண்டும். நானே வாழ்வு எனும் விதத்தில் தன்னுடைய வழிபாடுகளால், தன்னுடைய செயல்பாடுகளால் இறந்து போன அல்லது உயிராய் இருக்கும்போதே நடைபிணங்களான அத்தனை பேருக்கும் வாழ்வளிக்க வேண்டும். திரு அவை வாழ்வாக வேண்டும். அதே போல திரு அவை வழிகாட்ட வேண்டும். இப்படி திரு அவையை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு விதத்தில் மீட்பர் இயேசுவையே கொண்டாடுகிறோம் என்று தான் அர்த்தம். ஆனால் திரு அவை எப்போதும் தன்னுடைய தலைவரான இயேசுவின் வழியிலிருந்து பிறழக்கூடாது. அந்த திரு அவையினுடைய உறுப்புகள் தான் நம்ம. ஸோ நம்மையும் கொண்டாடணுங்கிறாரு. நம்மை கொண்டாடுதல்னா எப்படி ஆண்டவரே? தனிப்பட்ட திரு அவை என்றால் என்ன? நான் சர்ச் என்று எழுதிவிட்டு இந்த பக்கம் சிஹெச் அழைச்சிட்டு அதே போல் இந்த பக்கமும் அழைச்சிட்டு நடுவில் இருக்கிறது யாருன்னு மாணவர்களிடம் கேட்பது உண்டு. யூ ஆர் த சர்ச். திருச்சபை பார்த்துக்கோம், திருச்சபை பார்த்துக்கோம், திரு அவை பார்த்துக்கோம் அப்படின்னு சில பேர் பொறுப்பை தட்டி கழிப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பம் குட்டி திருச்சபை என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு குடும்பமும் கொண்டாடப்பட வேண்டும். எப்போது நாம் கொண்டாட முடியும்? ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கிற குடும்பமாக இருந்தால். குடும்பம் என்றால் என்ன? ஒவ்வொருவரும் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கொண்டாடப்பட வேண்டும். பவுலின் போதனையின் அடிப்படையில் நீங்களே கடவுளின் ஆலயம் என்று சொல்லுகிறார். நீ உனக்காக யார் மரித்தார், உன் ஆன்மாவின் விலை என்ன என்பதையெல்லாம் நீ உணர்ந்து நீ கொண்டாடப்படும் விதத்திலே வாழ வேண்டும். உன்னையே நீ மதிக்க வேண்டும். மனித மாண்பை மதிக்க வேண்டும். ஆன்மாவை மதிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதருமே ஒரு விதத்திலே கொண்டாடப்பட வேண்டும். அதுவும் தேவையில் இருக்கின்ற மனிதர்கள், துன்புறுகின்ற மனிதர்கள் கொண்டாடப்பட வேண்டும். கொண்டாடப்படுகின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு உரியது செய்யப்படுகிறது, அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான வழி காட்டப்படுகிறது என்று தான் அர்த்தம். சூப்பராக இருக்கு ஆண்டவர். இது இந்த யூபிலி கொண்டாட்டங்கிறது மூன்றையும் இணைக்கிறப்ப ஒரு முழு அர்த்தம் வருது. ஏன்னா பல நேரத்தில் நிறைய பேர் இயேசுவை கொண்டாடுதல், கடவுளை கொண்டாடுறதுங்கிறது, கடவுள்கிட்ட போய் வேண்டுறது, இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு மதம் வேண்டாம், கடவுளை நம்புகிறேன், ஆனால் ஒரு ஆன்மீகவாதியை நான் இருந்துக்கிறேன்ப்பா, அவ்வளோதான். ஆனால் இல்லைப்பா, அந்த கடவுள் மீட்பர் இயேசு தன் திருவுடலாம் திரு அவையில் தான் வருகிறார், தன்னையே தருகிறார். இன்னைக்கும் திரு அவை உயிருள்ளதாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த சர்ச்சை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது சூப்பராக இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சர்ச்சை செலிப்ரேட் பண்ணுறது, திரு அவையை கொண்டாடுறது, திரு அவைக்கான கடமையை செய்வாங்க. ஆனால் அந்த திரு அவையாம் உறுப்பினர்கள் மனிதர்கள், அருகில் இருக்கிற மனிதர்கள் விட்டுருவாங்க. கோயிலுக்கு போய் சுரூபத்துக்குன்னா நன்கொடை வாரி வழங்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏழைக்கு, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இந்த வின்சென்ட் பால் சபை ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, அந்தந்த பங்கில் இருக்கிறவங்க அவங்கவுங்களே ஒருத்தவங்க உதவி செய்யணும். அப்படி பார்க்குறப்ப இது மூன்று இணைச்ச மாதிரி இருக்குது. நமக்குள் தான் ஆண்டவர் இருக்கிறார், இறைவனின் சாயல் இருக்கிறோம். அப்போ இது யூபிலிங்கிறது நம்மை கொண்டாடுதல், அதாவது நாமெல்லாம் இணைந்த திரு அவையை கொண்டாடுதல், அந்த திரு அவையின் தலையாக இயேசுவை கொண்டாடுதல். சூப்பர், ஒரு சூப்பர் செலிப்ரேஷனாக இருக்கு ஆண்டவரே. இந்த செலிப்ரேஷன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கொண்டாடுறதுக்கு முன்னாடி தயாரிப்பு ஆண்டுன்னு நீங்கள் கூட கிபி 2000க்கு சொன்னீங்க. ஒரு 3 வருஷம் தயாரிப்பு ஆண்டுன்னு. இந்த கிபி 2025 யூபிலி ஆண்டுக்கு
தயாரிப்பு ஆண்டுகளாக அதில் என்ன செய்யணும், நம்ம அவ்வளோதான் நெருங்கிட்டோம், இருந்தாலுமே இன்னும் இருக்கிற நாட்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆண்டவரே. அதுக்கு தான் திருத்தந்தை மிக முக்கியமாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 4 முக்கியமான ஆவணங்கள், கான்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்வார்கள், அவற்றை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் ஆண்டிலே முக்கியமாக 2 ஆண்டு தயாரிப்பு, முதல் ஆண்டிலே கற்றல் ஆண்டு என்று. இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாட்டு ஏடுகளில் முக்கியமாக 4 திருத்தந்தை எடுத்து மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் என்பது மிக முக்கியமான கொள்கை திரட்டுகள், இவற்றை எல்லாரும் மீண்டும் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நினைக்கலாம் 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது, இந்த நேரத்தில் படிப்பதா? அடிப்படை உண்மைகளிலே போதனைகளிலே அளப்பரிய மாற்றம் ஏதும் இல்லை. அதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் உண்மையாகவே வாழ்வு சிறக்கும் என்று ஆசைப்படுகிறார். அந்த 4 ஏடுகள் உங்களுக்கு தெரிந்தது போல முக்கியமாக தெய்வ வெர்பம், இறை வார்த்தை பற்றிய, இறை வெளிப்பாடு பற்றிய அந்த கொள்கை திரட்டு. அதே போல 2வது நம்முடைய வழிபாடு நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக சாக்ரோ சாங்க்தும் கொன்சீலியம் என்று சொல்வார்கள். திருவழிபாடு எப்படி அமைய வேண்டும், அர்த்தமுள்ள விதத்தில் அதனுடைய உட்கூறுகள் என்ன என்றெல்லாம் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக வத்திக்கான் சங்கத்தின் மிக முக்கியமான கொள்கை திரட்டான லூமன் ஜென்சியம், லைட் ஆஃப் த நேஷன்ஸ், திரு அவை பற்றிய போதனை, அதனுடைய இயல்பு, அதனுடைய செயல்பாடு, அதன் அமைப்பு முறை எல்லாவற்றுக்கும் ஒரு புது வடிவம் கொடுத்த அந்த லூமன் ஜென்சியம் திரு அவை பற்றிய கொள்கை திரட்டு. அதற்கு பிறகு இறுதியாக சர்ச் இன் த மாடர்ன் வேர்ல்டு, கௌதியம் எக்ஸ்பிரஸ், இன்றைய உலகில் திரு அவை எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் மிக அருமையாக போதித்திருக்கிறார். ஏன் நம்முடைய கட்டளை ஜபத்திலேயே கூட சில நேரங்களிலே அந்த கௌதியம் எக்ஸ்பிரஸ் பகுதியிலிருந்து வரும்போது உண்மையாகவே இந்த காலகட்டத்துக்கு இன்றைய ஆண்டுக்கு எழுதுவது போல நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த ஆஃபீஸ் ஆஃப் ரீடிங்கில். அதை பற்றிய கொள்கை திரட்டு, இவை அனைத்தும் நன்றாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஏற்கனவே படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாம் மீண்டுமாக அதை பார்க்க வேண்டும், தொடப்பட வேண்டும், வாழ உறுதி கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் ஆண்டு கற்றல் ஆண்டு என்று திருத்தந்தை அறிவித்தார். இந்த 2வது ஆண்டு கற்றல் ஆண்டிலே கூட இன்னும் நாம் கற்கவில்லை, இன்னும் கற்றுக் கொடுக்காதவர்கள், கற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது, மீதி இருக்கிற நாட்களில் கற்றுக்கொடுங்கள் என்று. 2வது இறைவேண்டல் ஆண்டு, ஜெபிக்கின்ற ஆண்டு. மிக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பல்வேறு நிலைகளில் ஜெபத்தை பற்றி பல முறை நானே மாதா தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறேன். ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது, எப்படி ப்ரேயர் ஆஃப் லிசனிங், ப்ரேயர் ஆஃப் லேமெண்டேஷன், ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளிலே ஜெபம். ஆண்டவரோடு உனக்கு பேச தெரியாதா, கேட்க தெரியாதா, நன்றி கூற தெரியாதா, மன்னிப்பு கேட்க தெரியாதா? தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம், அதே போல் பங்கு அளவிலே திருவழிபாடு, மறைமாற்ற அளவிலே திருவழிபாடு, திரு யாத்திரை, திருப்பயணம் செய்து திருவழிபாடு, எல்லாமே பல்வேறு நிலைகளிலே நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் புதுப்பிக்கின்ற ஒரு ஆண்டாக, இறைவேண்டல் ஆண்டாக 2வது ஆண்டு இந்த ஆண்டு உண்மையாகவே நினைவு கூறப்பட வேண்டும் என்று திருத்தந்தை ஆசிக்கிறார். அந்த 3 ஆண்டு, ஒன்று கற்றல் ஆண்டு, அடுத்தது இறைவேண்டல் ஆண்டு, யூபிலி ஆண்டு. அந்த யூபிலி ஆண்டுங்கிறது திருப்பயண ஆண்டுன்னு. இந்த திருப்பயணத்துக்கு 2 கை மாதிரி இருக்குது, அல்லது 2 கால். என்னது? ஒன்று கற்க வேண்டும், இன்னொன்று ஜெபிக்க வேண்டும். நான் கூட நினைப்பேன், அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த டு நோ இஸ் டு லவ். ஒருத்தரை உண்மையால் அன்பு செய்கிறோம்னா அவரை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும். நான் உண்மையால் அன்பு செய்கிறேன்னா அவரை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும். நம்ம திருத்தந்தை அழகாக நம்மளுடைய திரு அவையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும், விவிலியத்தை மையப்படுத்திய இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கோட்பாடுகளை படித்து தெரிஞ்சுக்கோப்பா, அப்போ வாழ்க்கை மாறும். அப்போ கற்றுக்கொள்ளுதல் என்பது என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. அப்போ கற்போம், பிறருக்கு கற்பிப்போம், அதை கடைபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த கற்றல் ஆண்டு, அதே மாதிரி இறைவேண்டல் ஆண்டு, இந்த 2ஐயும் செய்யணும். இந்த 2ஐயும் செஞ்சாதான் உண்மையான திருப்பயண ஆண்டை நம்ம அடுத்த ஆண்டு கொண்டாட முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவரே, ரொம்ப அற்புதமாக இந்த 3 ஆண்டுகளை நம்ம சிறப்பிச்சிட்ருக்கிறோம். இந்த யூபிலி ஜென்ரலாக
இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது ஆண்டவரே, ஒரு மொத்தமாக பார்க்குறப்ப இந்த 2025 யூபிலி ஆண்டு நம் வாழ்க்கைக்கு தனி மனித, நம்ம கிறிஸ்தவ மற்றும் பொது மக்களுக்கான ஒரு செய்தியாக சொல்லணும்னா என்னங்க ஆண்டவரே? ஒவ்வொரு யூபிலி ஆண்டிலும் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி. இப்போ நம்ம எப்படி நன்றி கூறுவது? நம்முடைய வழிபாட்டு வழியாக நன்றி கூறணும், நம்முடைய வாழ்க்கையில் நன்றி கூறணும். எதற்காக நன்றி? நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இறைவேண்டலிலும் மக்களோடு இணைந்து ஜெபிக்கும்போது சொல்லுவேன், மனிதராக படைத்ததற்காக நன்றி, உம் சாயலிலே படைத்தீரே. எங்களுடைய நம்பிக்கைக்காக நன்றி, மீட்பரே உமக்காக நன்றி. நீர் எங்களுக்காக பிறந்ததற்காக, வாழ்ந்ததற்காக, பாடுபட்டதற்காக, மரித்ததற்காக, உயிர்த்ததற்காக நன்றி. அந்த நன்றியோடு நாம் நிரம்பினால் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க விடுவோம். அதற்கு எப்படியெல்லாம் நன்றி கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல் உதாரணமாக ஒப்புரவு அருளடையாளங்கள். இப்போ மறந்து போன ஒரு அருளடையாளமாக ஒப்புரவு அருளடையாளத்தை பலர் பார்க்கிறாங்க. மாதம் ஒரு முறையாவது பங்குகளில், மற்ற இல்லங்களிலே, பணித்தளங்களிலே இந்த ஒப்புரவு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்து உண்மையாகவே இறைவனோடு ஒப்புரவு கொள்ள. அப்புறம் ஒவ்வொரு பங்களவிலும் முக்கியமாக இது போல் சமாதான குழுக்களை ஏற்படுத்தி பிளவுபட்ட குடும்பங்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு காலமாகவும் இது நாம் பயன்படுத்த வேண்டும். அப்புறம் நீங்கள் மிக தெளிவாக சொன்னீங்க, இந்த கற்றல், ஜெபித்தல், இது ரெண்டும். நான் கூட சொல்லுவேன், பேதுருவை சொல்லும்போது, நீ உனக்கு என்னை தெரியுமா? முதல் கேள்வி நடுவில், கடைசியில் நீ என்னை அன்பு செய்கிறாயா? தெரியுமா? அன்பு செய்கிறாயா? மக்கள் செய்ய கான்க்ரீட்டாக என்ன நம்முடைய இது நம்முடைய சினடாலிட்டி என்ற இந்த ஆயர்கள் மன்ற தலைப்போடு ஒத்து போகிறது. ஏறக்குறைய அதைத்தான் இந்த ஜூபிலி நேரத்தில் வருதுன்னா, இந்த ஆக்ஷன் பிளான் பற்றி நம்ம சொல்லும்போது உண்மையாகவே நாம் இந்த பங்கேற்பு, இறை வார்த்தை அறிவிப்பு, ஒன்றிப்பு, இவற்றை தனி மனித அளவிலும் குழுக்களாகவும் அருள் பணியாளர்கள் நிலையிலும் பல்வேறு செயல்பாட்டு திட்டங்களை அமைக்க வேண்டும், மறை மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. உண்மையான ஆண்டவரே, ரொம்ப அற்புதமான இந்த ஒரு யூபிலியை பற்றிய உங்களுடைய கலந்துரையாடல், உங்களுடைய செய்திகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ஆண்டவரே. உண்மையாலுமே இன்றைக்கி இதை அர்த்தமுள்ளதாக மாற்றணும் தான் இந்த மாதா தொலைக்காட்சி இந்த ஒரு விளக்க உரையை ஏற்பாடு செஞ்சுருக்கிறத பார்க்க முடியுது. ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு பங்குலையும் ஒவ்வொரு அன்பியத்திலையும் எல்லாரும் உட்காந்து இந்த யூபிலியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயல் திட்டங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி செயல் திட்டம், தனி மனித வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம், அன்பியத்தில் என்ன செய்யலாம், பங்கில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு செயல் திட்டம்லாம் போட்டு செஞ்சாங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த திருவிழா டைம்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறது, தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த யூபிலி பற்றிய ஒரு செய்திகளை கொடுக்குற ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு இடமாக, கலை நிகழ்ச்சிகள் வழியாக, போட்டிகள் வழியாக பல்வேறு விஷயத்தில் செஞ்சால் நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பாயிரம், இப்போ நம்ம இந்த யூபிலி ஆண்டுக்காக திருத்தந்தை ஒரு திருத்துவது மடல் மாதிரி கடைசியாக அனுப்பினதாக சொல்கிறாங்க. அதை பற்றிய விளக்கம் என்ன? உங்களுக்கு தெரிந்தது போல் ஏற்கனவே திருத்தந்தை இந்த ஜூபிலி இயரை அறிவித்தார். அதில் கொஞ்சம் சுருக்கமாக தான் இருந்தது. இப்போ இந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஸ்பேஸ் நான் கொன்ஃபொந்தித், ஹோப் டஸ் நாட் டிஸப்பாயிண்ட் அப்படின்னு அந்த தலைப்பில் திருத்தந்தை ஏறக்குறைய ஒரு 15 பக்கங்கள் நீண்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதை பற்றி இதில் உண்மையாகவே நம்பிக்கையினுடைய, அதாவது எதிர்நோக்கினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிறார். நாம் எல்லாம் எதிர்நோக்கி இல்லாதவர்களைப் போல வாழக்கூடாது. இந்த நவீன காலத்தில் நம்ம கேள்விப்படுறோம், ஆயிரம் இருந்தும் நிம்மதி இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்வையே முடித்து கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிறார். அவனுக்கு என்ன குறை? கடைசியாக கடவுள் அவன் வாழ்வில் இல்லை, மனசில் நிம்மதி இல்லை, எனவே வாழ்வை முடித்து கொள்கின்ற நிலை. ஆனால் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார், எதிர்நோக்கை இழந்து விடாதீர்கள் இந்த கடிதத்தில் முக்கியமாக. பிறகு மீண்டும் மீண்டும் இந்த ஒப்புரவு அருளடையாளத்தை பற்றி கூட இந்த கடிதத்தில் திருத்தந்தை பேசியிருக்கிறார். மற்றவர்களோடு உறவை சரி செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை, மற்றவர்களை மன்னிக்க வேண்டியது. நாம் ஏற்கனவே பார்த்த இந்த பல்வேறு கருத்துக்களை மிக விளக்கமாக
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்நோக்கோடு விண்ணை நோக்கி பயணம் செய்வோம் என்று சொல்லி இந்த கடிதத்தை திருத்தந்தை எழுதியிருக்கிறார்கள். அது மிக மிக அர்த்தமுள்ள ஒரு கடிதம். வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி விளக்கமாக பேசுவோம். நம்முடைய அன்பர்களும் தெரிந்து கொள்வார்கள். உண்மையாலுமே இந்த யூபிலி ஆண்டு பற்றிய ஒரு அற்புதமான கலந்துரையாடல். உங்களுடைய செய்திகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உந்து சக்தி, ஒரு எதிர்நோக்கை கொடுத்த மாதிரி இருக்குது. நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக உங்களுடைய செய்திகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களோடு உரையாடி உங்களுக்கு அன்பான நன்றி. அன்பு மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, இதோ இவ்வளவு நேரம் நாம் இந்த யூபிலி ஆண்டினுடைய ஒரு அற்புதமான விவிலிய பின்னணி, வரலாற்று பின்னணி, நம்மளுடைய திரு அவையினுடைய அர்த்தங்கள் மற்றும் அதனுடைய இன்றைய சூழ்நிலை, அதை எப்படி அர்த்தமுள்ளதாக கொண்டாடலாம், இதையெல்லாம் நமது அன்பு ஆயர் வழியாக தெரிந்து கொண்டோம். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதருமே, இது வெறும் கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் கடவுளின் சாயல், எல்லா மனிதர்களும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கூட்டொருங்கிய இயக்கம்தான் ஒரு மக்களுக்கு இந்த உலகத்திற்கு வெளிப்படையான அடையாளமாக இருப்பது தான் திரு அவை. அதனால தான் அந்த சினடில் படமே சின்ன குழந்தையிலிருந்து திருத்தந்தை வரை எல்லாருமே இணைச்ச மாதிரியான ஒரு பயணம். ஸோ அற்புதமான இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக கேட்ட செய்திகளை எல்லாத்தையும் உள்ளடக்கிய நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் மனசு விடாமல் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு இதோ இயேசுவை இன்னும் ஆழமாக கற்றுக்கொண்டு அவரை அனுபவித்து அவரிடம் இறைவேண்டல் செய்து அவரோடு திருப்பயணம் மேற்கொள்வோம். நிச்சயம் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. அன்புள்ளங்களே, மீண்டும் நாளை நாம் சந்திப்போம். நாளை இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பிலான யூபிலி ஆண்டுக்கான கற்றல் ஆண்டுக்கான மையம் 2ஆம் வத்திக்கான் சங்கம். அந்த 2ஆம் வத்திக்கான் பொதுச் சங்கத்தை பற்றிய வரலாற்று பின்னணியும் அதன் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் அனைவருக்கும் பாசத்துடன் கூடிய நன்றிகள். நன்றி.